குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்ததால் தான் அதிக பலன் கிடைத்ததாக நாகர்கோவிலில் நடந்த தினமலர் நிறுவனர் டி.வி. ராமசுப்பையர் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை முன்னாள் பேராசிரியர் டாக்டர் டேனியல் தெரிவித்தார். நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி வரலாற்றுத்துறை மற்றும் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் தினமலர் நிறுவனர் டி.வி. ராமசுப்பையர் நினைவு 6வது சொற்பொழிவு நடைபெற்றது. கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் பியூலா பானர்ஜி தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் பேசிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை முன்னாள் பேராசிரியர் டாக்டர் டேனியல், குமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைப்பதற்காக தினமலர் நிறுவனர் ராமசுப்பையர் திருவனந்தபுரத்தில் தினமலர் நாளிதழை தொடங்கி தமிழர்கள் போராட்டத்தை ஒருங்கிணைத்ததாக நினைவுபடுத்தினார். குமரி மாவட்ட இணைப்பு போராட்ட காலத்தில் பஞ்சம், பட்டினி இருந்தும் தமிழர்களின் போராட்டம் சீராக நடைபெற்றதாகவும் 1956இல் குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்ததால் தான் அதிக பலன் கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ராஜன், சங்க பொருளாளர் பேராசிரியர் மோகன்தாஸ் ஆகியோரும் குமரி மாவட்டம் தமிழகத்தோடு இணைந்தது குறித்தும் அதற்கு பாடுபட்டவர்கள் குறித்தும் பேசினர். டி.வி. ராமசுப்பையர் அறக்கட்டளை சொற்பொழிவு, ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கமும் அதோடு வரலாற்றுத்துறையும் சேர்ந்து நடத்துகின்ற அறக்கட்டளை சொற்பொழிவு. இது கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வரலாற்றை சிறந்த ஒரு வல்லுநரை அழைத்து மாணவர்களுக்கு ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவு நடத்துகிறோம். இது அனைத்திற்கும் உதவி செய்வது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, சென்னை தினமலர் பப்ளிஷர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அவர்கள் கல்லூரியில் முன்னாடி படித்தவர். அவருடைய தம்பி டாக்டர் லட்சுமியும் இந்த கல்லூரியிலே கெமிஸ்ட்ரி படித்தவர். அவர்கள் இணைந்து இந்த காரியம் உதவி செய்தார்கள். நிகழ்ச்சியில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஜான்சன், வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் புஷ்பராஜ் மற்றும் வரலாற்றுத்துறை மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.